வெல்கம் டு இன்சைட் அண்ட் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் கோடை வச்சு எப்படி ஒரு டேட்டா செட்டை சார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டேட்டா செட்டை ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேட்டா செட் சிம்பிளான ஒரு டேட்டா செட் தாங்க, சரிங்களா? ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க எடுத்திருக்க மார்க்ஸை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம எஸ்கியூஎல் கோடை வச்சு எப்படி இதை சார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா செட்டை பார்த்துக்கோங்க. இந்த டேட்டா செட்டோடைய நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இதில் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, எல்லா காலம்ஸையும் எடுக்க போகிறோம். மார்க்ஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்க போகிறோம்னா சார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டார் ஃப்ரம் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இதுதான் நம்மளுடைய ஸ்கீமா. ஆர்டர் தான் நம்மளுடைய ஸ்கீமா, சரிங்களா? மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஒரு ஸ்கீமா. இப்போ ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் ஃப்ரம் ஸ்டார் ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பை. இனி நம்ம கொடுக்குற இந்த ஆர்டர் பை கிளாஸ் தான் நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அது அசெண்டிங்காக இருந்தாலும் சரி, டிசெண்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டேட்டா செட்டை சார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன கிளாஸ் கட்டாயமாக யூஸ் பண்ணி ஆகணும்னா எஸ்கியூஎல்ல இந்த ஆர்டர் பை, சரிங்களா? இப்போ ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டர் பைன்னு ஒன்று கொடுத்துக்கணும், சரிங்களா? ஆர்டர் பை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா நம்ம எதை வச்சு நம்மளால் ஆர்டர் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா செட்டை ஒன்று பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எதை வச்சு ஆர்டர் பண்ணிக்க முடியும்? ஒன்றில் நேமை வச்சு பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லைனா மார்க்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் எதை வச்சு ஆர்டர் பண்ண போகிறேன்னா மார்க்ஸை வச்சு ஆர்டர் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பை மார்க்ஸ், சரிங்களா? மார்க்ஸும் ஸ்டூடெண்ட் டாட் மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே டேபிள் நேம் கொடுத்து ஸ்கீமா டாட் கொடுக்குறது தான் ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மார்க்ஸ் கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுக்கோங்க. செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா மார்க்ஸ் எல்லாமே சார்ட் ஆகிருக்கு. எப்படி சார்ட் ஆகிருக்கு? அசெண்டிங் வைஸில் சார்ட் ஆகிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 65, 72, 76, 78, 81 அப்படின்னு சொல்லிட்டு அசெண்டிங் வைஸில் சார்ட் ஆகிருக்கு. நம்ம இங்கே ஆர்டர் பை ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மார்க்ஸ் தான் கொடுத்துமே தவிர இது அசெண்டிங் வைஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா டிசெண்டிங் வைஸ் ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிறத கொடுக்கல இல்லையா? நம்ம ஆர்டர் பை கிளாஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு காலம் ஆட் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே என்ன பண்ணிக்கணும்னா டிஃபால்ட்டாகட்டே அசெண்டிங் வைஸில் ஆர்டர் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ நான் இதை வந்து டிசெண்டிங் வைஸில் எனக்கு ஆர்டர் பண்ணி வேணும்னா என்ன பண்ணிக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் மார்க்ஸ்க்கு அப்புறம் இந்த காலம் நேமுக்கு அப்புறம் டிஇஎஸ்சி, சரிங்களா? டெஸ்க்குனா அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான், டெசெண்டிங் ஆர்டருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டெஸ்க்கு, சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 95, 92, 90, 88, 81, 78, 72 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும்னா சார்ட் பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எஸ்கியூஎல்ல ஈஸியாக நம்மளால் சார்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ அடுத்தது எதை நான் சார்ட் பண்ண போகிறேன்னா நேமை சார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு வேல்யூஸ் அதாவது நம்பர் இருக்கிற ஒரு காலத்தை நம்ம சார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நேம் இருக்கிற அதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற காலத்தை சார்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ செலக்ட் அதே கோடு தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிளை சார்ட் பண்ண போகிறோன்னா ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சரிங்களா? ஓகேங்களா? ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸை சார்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி சார்ட் பண்ண போகிறோம்னா ஆர்டர் பை ஓகேங்களா? ஆர்டர் பை கொடுத்துட்டு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் நேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் நேம் இருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும்ப்பா, டிசெண்டிங் ஆர்டர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த கீவேர்டை நான் போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அசெண்டிங் வைஸில் ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா? ஆனால் அசெண்டிங் ஆர்டருக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கீவேர்டு உண்டு, சரிங்களா? அது என்னென்னா ஏஎஸ்சி, சரிங்களா? டெஸ்க்கு அஸ்க்கு, சரிங்களா? இந்த ரெண்டுமே வந்து ஒரு கீவேர்டு. இப்போ டெஸ்க்குன்னு போட்டிங்கன்னா டிசெண்டிங் வைஸில் ஸ்டார்ட் பண்ணும். ஏஎஸ்சின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அசெண்டிங் வைஸில் ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா? ஆனால் நீங்கள் ஏஎஸ்சியும் போடலை டிஎஸ்சியும் கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் வைஸில் ஸ்டார்ட் பண்ணிடும், சரிங்களா? இப்போ நான் அதை வந்து ஸ்டூடெண்ட் நேம் அசெண்டிங் வைஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் ஏஎஸ்சின்னு சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? இதை கொடுக்காட்டாலுமே அது அசெண்டிங் வைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணும், ஓகேவா? கொடுத்துட்டு ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா ஈஸியாக வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிடச்சிருது இல்லை? ஏபிசிடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகுது இல்லையா? இப்போ நான் அதை வந்து அசெண்டிங் வைஸில் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஏஎஸ்சியை மாற்றிட்டு டிஎஸ்சி போட்டுக்கோங்க, சரிங்களா? டெஸ்க்கு போட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்து
டிசெண்டிங் வைஸில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கிடச்சிருக்கு இல்லையா, JIHன்னு சொல்லிட்டு கடைசியில் A வந்து முடியுது. சரிங்களா, அப்போது நம்ம SQLல ஒரு டேட்டா செட்டை நம்மளால ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இந்த கிளாஸை யூஸ் பண்ணினா, ஆர்டர் பை கிளாஸை யூஸ் பண்ணி. சரிங்களா, ஓகேங்க. இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி தந்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் சொல்லி தந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கட்டாயமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, மறக்காதீங்க. இதே ஸ்டார்டிங்கில் இன்னுமே பார்ட் 2 வீடியோ வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.